த சாயில் ஆஃப் த ஹார்ட், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நாம் கர்த்தரால் நடப்பட்டவர்கள். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை எங்கே நடப்படுகிறது? நம்முடைய இருதயத்தில். ஸோ அதனால் நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக, முதலாவது, எல்லா மரமும், எந்த ஒரு மரமாக இருந்தாலும் அந்த மரம் நிற்பதற்கான காரணம் அதனுடைய வேர் தான். அது சின்ன செடியாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு வேர் நல்ல ஆழமாய், எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல பலமாக வேர் இருக்கோ அதை வச்சு தான் வெளியே நிற்கிற மரம் நிற்கும். அப்போ உள்ளான வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குதோ அதை வச்சு தான் வெளியரங்கமான ஒரு காரியம் சரியாக இருக்கும். அப்போ நம்ம எல்லாரும் நிற்பதற்கு காரணமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் தான் நடப்பட்டிருக்கிறோம். அதற்கு முழு காரணம் என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மூலமாய் நம்மை மீட்டெடுத்து கொண்டது. இந்த கல்வாரி சிலுவை என்று நம்ம பார்க்கும்போது அது கர்த்தர் நம்மேல் காட்டின பிரதானமான அன்பின் வெளிப்பாடு. கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை நேசித்தார் என்பதற்கான ஒரு வெளிப்பாடு என்னென்னா, சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு கர்த்தருடைய அன்பு வெளிப்படக்கூடியதாய். அப்போ நம்மளை கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருக்கிறார்னா அவர் நம்மேல் வைத்த ஒரு அன்பு. அந்த அன்பு தான் மிக மிக முக்கியமான காரியம். அப்போ என்னென்னா, தேவனுடைய அன்பு, ஆழமான அன்பு எதில் நிலைநாட்டப்பட்டிருக்குன்னா, அவருடைய தியாகத்தில், அவருடைய பலியில், அவருடைய சாக்ரிஃபைஸ் என்று சொல்லக்கூடியதா. அவர் தம்மை தாமே அவர் பலி கொடுத்ததன் மூலமாய் அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். ரோமர் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் எப்படி அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லக்கூடியதாக. எப்படி? நம்ம பாவிகளாய் இருக்கையில், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், நாம் பலவீனர்களாய் இருக்கும்போது, எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நம்ம மேலே தேவன் அன்பு செலுத்தி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளை அழகாக நேர்த்தியாக அவருக்குள்ள வைத்திருக்கிறாரு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இவ்வளவு அன்பு செலுத்தி வைத்தாலும் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம எல்லாமே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் காயப்பட்டுருவோம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, சபையில் இருக்கிறவங்க தான் நீங்கள் கிறிஸ்துவ அன்பை உணர்ந்தவர்கள் தான், நீங்களும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்தன்னு வந்தவங்க தான். ஆனால் யாராவது ஒரு சின்ன காரியம் சொல்லிட்டா உடனே என்ன ஆயிடுவாங்க? அவங்க பயங்கர சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. நான் எதுவும் செய்ய மாட்டேன் போ, ஏன்னா அவங்க என்னையை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க. அதாவது என்னென்னா, அவங்களால தாங்கி கொள்ளவே முடியாது. நான் எவ்வளவு செஞ்சேன் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் என்னென்னலாம் பண்ணேன் தெரியுமா, இப்படியே சொல்லி 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 அவங்க அது அது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தையே இழந்து போனவர்கள் அநேகர். எனக்கு ஒரு நல்ல ஒரு சகோதரன் தெரியும். அவர் நல்ல ஒரு அருமையாக ஆவிக்குரிய வரங்கள் பெற்றவர், நல்ல கர்த்தருக்குன்னு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனை வர வேண்டியவர். ஆனால் என்ன, ஒரு சின்ன ஒரு சபையில் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரிவினையினால், ஒரு சின்ன தகராறுனால என்னானார், அவர் அதை விட்டு போனவர். அவ்வளோதான். நீங்கள் யார் அதுக்கப்புறம் என்ன எந்த வசனம் சொன்னாலும் எது சொன்னாலும் சரி, எல்லாம் அப்படி தான் பிரதர், அதெல்லாம் நான் பார்த்துட்டேன், எல்லா சர்ச்சும் அப்படி தான், எல்லா ஊழியக்காரனும் அப்படி தான், யாரை கேளுங்க ஒரு பழிச்சு தான் பேசுவார், சபை பக்கமே வரமாட்டார். ஆனால் நல்ல ஒரு அருமையான சகோதரர். ஒருவேளை நீங்கள் அப்படி சபையை விட்டு வெளியே போகாதவங்களாக இருக்கலாம், உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நல்லா கவனிங்க. நீங்கள் கர்த்தருடைய அன்பை புரிந்தவர்கள். ஏன்னா கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது? As you have therefore received Christ Jesus the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள், அவரில் கட்டப்பட்ட நீங்கள், அவரில் நாட்டப்பட்டவர்கள் நீங்கள். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு சென்சிட்டிவாக இருக்குமா, இல்லை மற்றவர்களுடைய காரியங்களுக்கா? நிறைய நேரங்களில் பாருங்கள், உங்களுடைய இப்போ சபைக்குள்ளே வந்த உடனே இவங்கெல்லாம் சூப்பர் சென்சிட்டிவ் ஆயிடுறாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிராமத்தில் இந்த தொட்டாச்சினி செடி இருக்கும். அப்படி போய் தொட்ட உடனே அந்த செடி அப்படியே சுருங்கிக்கிறோம். அது கொஞ்சம் நேரம் அப்படி தான் இருக்கும்.
அதை ஒரு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த செடி வந்து விரியும், மறுபடியும் தொட்ட உடனே சுருங்கிடும். இப்போ நம்ம சபையிலையும் சரி, நிறைய சபைகளில் யாரும் யாரையும் எதுவும் சொல்லிட முடியாது. சொல்லிட்டா அவ்வளோதான், ஒரே அழுகை தான், ஒரே கண்ணீர் தான், ஒரே கம்பளம் தான், ஒரே பாட்டு. அப்புறம் தாங்க முடியாது. என்னை அப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என் பிள்ளையை இப்படி சொல்லிட்டாங்க, என் புருஷனை இப்படி சொல்லிட்டாங்க, என் குடும்பத்தை இப்படி சொல்லிட்டாங்க, நான் என்ன இது. ஹலோ, யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு உங்கள் இருதயம் தேவனுடைய இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா ஹார்ட்னஸ் இருக்கு பாருங்க, இருதய கடினம் என்பது அது நம்மளை கர்த்தரை விட்டு தூரம் போக வச்சிடும். கர்த்தருக்குள்ள நடப்பட்ட நம்ம, ஆனால் என்னன்னா நம்ம இருதயத்தை நம்ம சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். ரீகாலிபிரேஷன் என்று சொல்லக்கூடியதாய் நம்மை நாமே சோதித்தறியக்கூடிய ஒரு காரியம்தான் இன்றைக்கு. நான் நல்லா மறுபடியும் சொல்கிறேன், மனதார எனக்கு எல்லாரும் தெரியும், நீங்கள் எல்லாருமே வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழணும் என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மிகவும் நேசிக்கிற மக்கள். அவருடைய சபையில் ஏதாவது செய்யணும்னு சொல்லி வந்த மக்கள் தான். இதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. யார் மேலே எனக்கு எல்லாரையும் சொல்கிறேன், எல்லாருக்கும் அதே தான். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் யாரோ ஏதோ சொன்னாங்க, இல்லை யாரோ ஏதோ சொன்னதுக்காக உங்கள் அழைப்பை விட்டு உட்கார்ந்துருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க? தங்களுடைய அழைப்பை விட்டு காரணம் என்ன? இந்த இருதய கடினம் என்று சொல்லக்கூடியதாக. முதலாவது நம்ம என்ன பார்க்குறோன்னா, என்ன, இந்த ஷாலோ ஹார்ட், ஒரு நல்ல ஒரு ஆழம் இல்லாத ஒரு காரியம், இல்லை மண்ணான பாதை என்று சொல்லக்கூடியதாக. நீங்கள் மத்தேயு 13வது அதிகாரத்தில் 5வது 6வது வசனம், இல்லை 20வது 21வது வசனம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன, இது ஆழம் இல்லாத ஒரு காரியம், உள்ள ஆழம் இல்லை. அதாவது சூப்பர்ஃபிஷியலாக மேலாப்படி இருக்கக்கூடிய ஒரு காரியம். இது வந்து எமோஷனல் ஃபெய்த்து. நம்ம ட்ராமாவில் சொன்னாங்க இல்லையா, எமோஷனல் தான். அப்படியே ஒரே பயங்கர உணர்வு பூர்வமாக கர்த்தர் என்னோட பேசினார், நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், நான் அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமாக முடிவெடுக்கக்கூடிய மக்கள். பட் ஆனால் என்ன, அவர்களால் ரொம்ப காலம் நீடித்து நிற்க முடிவதே இல்லை. ஓசியா 10வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்களேன். ஓசியாவுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் நீதியிலே நீதிக்கென்று விதை விதையுங்கள், என்னன்னா யூ சோ ரைச்சியஸ்னஸ், பட் என்ன வரும், யூ வில் ரீப் த ஃப்ரூட் ஆஃப் அன்ஃபெயிலிங் லவ். ஆனா என்னன்னா, இங்க நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு காரியத்துல நம்ம இதுபடக்கூடியவங்களா, நீங்க என்ன வழி விதைகிற விதை, இந்த மாதிரி இதை நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. அதற்கு ஒப்பான ஒரு காரியத்தை தான் நான் சொல்றேன். என்ன, உங்களுக்கு வந்து ஒரு எமோஷன் இருக்கு, ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த உணர்வு போயிடுது. நீங்க நல்லா இப்படி சொல்றேன், உங்களுக்கு புரியும். அதாவது உங்களுக்கு வந்து ஏதோ உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு, உங்களுக்கு ஒரு கரிசனை இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து அனாதை பிள்ளைகள் மேல, பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் மேல உங்களுக்கு ஒரு கரிசனை இருக்கு. யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு அனாதை ஆசிரமம் இருக்கு, அங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி பண்றாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்தேன், நான் உதவி பண்ணேன் அப்படின்னு உடனே உங்களுக்கு உள்ளுக்குள்ள உடனே வரும், நானும் ஏதாவது செய்ய நினைக்கிறேன் பிரதர், எனக்கு இது கர்த்தர் என்னோட இருதயத்திலே போட்டிருக்கிறாரு, ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா நீங்க அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க, நீங்க காசு கொடுத்துருக்க மாட்டீங்க, மற்றவங்க யாராவது வந்து சொல்லும்போது, இருக்காங்க பாரு, ஏதாவது ஒரு உதவி பண்றாங்களா பாருன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. இது சாத்தானோட ஒரு யுக்தி. நம்ம எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா செய்யாதவங்களை நம்ம குற்றம் சொல்லுவோம். காரணம் என்னன்னா, we are committed emotionally but there is no action. நான் உணர்வு பூர்வமா நான் செய்யறேன்னு சொல்லிட்டேன், ஆனா நான் செய்யல. பட் ஆனா உங்க மனசு உங்களுக்குள்ள உங்களை நீங்க என்ன தெரியுமா செஞ்சுக்கிறீங்க, நான் ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், அதனால நான் கொடுத்துட்டேன்னு உங்களை நீங்களே வஞ்சித்துக்கிறீங்க. இதுதான் அந்த வழி அருகே விழக்கூடிய ஒரு காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தாங்க. யோவான் 6வது அதிகாரத்தில் நம்ம சண்டேல நீ பார்க்க போகிறோம்.
இந்த யோவான் 6வது அதிகாரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு அதிகாரம் என்னைய பொறுத்தளவுக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி கண்டுபிடிச்சு ஓடி வந்துடுறாங்க. 7 மைல் தூரம், அக்கறையிலிருந்து இக்கரைக்கு 7 மைல் தூரம் ஓடி கர்த்தரை தேடி வந்துடுறாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க என்னை தேடி வந்ததுக்கு காரணம் நீங்க நேற்று சாப்பிட்ட அப்பம், நீங்க சாப்பிட்ட மீன். என்ன உணர்வு பூர்வமா. அடுத்து ஆண்டவர் வார்த்தையை சொல்ல சொல்ல அவர்கள் என்ன கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போயிடுறாங்க. யோவான் 6வது அதிகாரம் 66வது வசனம் ரொம்ப சேடஸ்ட் வேர்ஸ் இந்த பைபிள். அதற்கு பின்பு அவர்கள் என்ன, they walked with him no longer. அவர்கள் யாரும் அவரை பின்பற்றி வரவே இல்லை. என்ன காரணம் என்ன? we are committed emotionally. அழகா டிராமால தான் சொன்னாங்க, நான் வர்றேன், நான் சுவிசேஷ ஊழியம் செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்லி கமிட் பண்றான். ஆனா அதுக்கப்புறம் என்ன, எனக்கு வேலை இருக்கு, ஆனா நான் என்ன நினைச்சுக்கிறேன், நான் ஏற்கனவே கமிட் பண்ணிட்டேன், அதனால நான் செஞ்சதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. நீங்க இந்த நாட்கள்ல இந்த இசை குறித்து நிறைய காரியங்கள் பார்க்க முடியும். இப்போ ஒரு நியூ செட் ஆஃப் பீப்புள் வர்றாங்க. யாருன்னா அவர்கள்லாம் ஆராதனை வீரர்கள் தங்களை சொல்லிக்கிறாங்க. இப்போ தமிழ்ல ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 10லிருந்து 20 பாட்டு ரிலீஸ் ஆகுது ஒரு நாளைக்கு, குறைந்தபட்சம் மினிமம். எதுக்காக எல்லாரும் பண்றாங்க? ஒரு பாட்டு ஹிட்டானா போதுனே, ஒரு பாட்டு ஹிட்டானா போதும், உலகம் பூரா போயிடுவேன், நான் ஒரு பெரிய ஆளாய் மாறிடுவேன். ஆனா உறவுல இருக்கிறேன்னா, கர்த்தரோட உறவுல இருக்கிறேன்னா, இதுல இருக்கிறேன்னா, அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாம போகக்கூடியது. ஏன்னா அவங்கெல்லாம் என்ன, எப்படியாவது ஒரு வகையில நான் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வழியில வெற்றி வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இப்ப நம்ம இங்க வந்திருக்கிறோம், அந்த 4 நாள் இருக்க போறோம். இப்ப நீங்க கூட ஒரு எமோஷனலா முடிவு எடுக்கலாம், நான் இனிமேல் ரெகுலரா பைபிள் வாசிப்பேன், எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, ஆண்டவரே அந்த நோக்கத்தை தெரிஞ்சு கொள்ளணும், நான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும் ஆண்டவரே. இது எவ்வளவு நாள் உங்ககிட்ட இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு கேம்புக்கு வர்றீங்க, இல்லை ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போறீங்க, ஒரு கான்சர்ட்டுக்கு போறீங்க, இல்லை நீங்க உங்களை ஒரு ஆல்டர் கால் கொடுக்குறாங்க, நீங்க முன்ன நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. ஆனா அதுல எவ்வளவு காலம் நிலைத்து நிற்கிறீர்கள்? எவ்வளவு காலம்? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா நமக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு, ஒரு காரியத்தை கொடுக்கிறார், அதை கேட்டு தெரிஞ்சு கொண்ட நம்ம அதுல எந்த அளவுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய மக்களா இருக்கிறோம். ஏன்னா நீங்க பார்க்கும்போது நம்மளை இப்போ நம்ம ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேம்ப்ல எல்லாருக்கும் செடி வளர்க்க சொல்லி கொடுத்தோம். அதுல ஒரு கண்ணாடி இதில் கொடுத்தோம். ஏன்னா அதுல வேர் கீழே போறதை காட்ட முடியாது. இப்போ ஒரு விதை விதைச்சிடுறீங்க, அதில் தண்ணி ஊற்றுறீங்க, வேர் போகிறத நம்ம பார்க்குறோமா? வேர் விடுறதை பார்க்குறதே இல்லை. வேர் எப்போ? இருட்டில் தான் போகுது, நிலத்துக்குள்ள இருட்டில் போகுது. என்ன? யாரும் பார்க்காத, யாரும் காண முடியாத ஒரு இடத்துல. இப்போ உங்களுடைய வாழ்க்கை யாரும் பார்க்காத போது நீங்கள் எப்படி வேதவசனம் வாசிக்கிறீங்க? யாரும் பார்க்காத போது எப்படி கர்த்தரோடு ஜெபத்தில் இருக்கிறீங்க? யாரும் பார்க்காத போது உங்கள் வாழ்க்கை எப்படி கர்த்தரோடு இருக்கிறது? அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷாலோ கிரவுண்டு தான். எல்லாரும் பைபிள் வாசிக்கிறதுக்காக நீங்கள் பைபிள் வாசிக்கிறது இல்லை, எல்லாரும் பண்ணுறாங்கங்கிறக்காக இல்லை, இங்கே ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனையில் வர்றது மட்டும்தான் உங்களுடைய பைபிள் வாசிப்புனா, ஐ எம் சோ சாரி, நீங்கள் இந்த மாதிரி மேலோட்டமான கிறிஸ்தவன் தான். உங்களுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனார். சாப்பிட போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு சில்வர் ஸ்பூனை காணோம். அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசை. 6 சில்வர் ஸ்பூனு வரிசையாக வாங்கி வச்சுருந்தாங்க. ஒரு சில்வர் ஸ்பூனை மட்டும் காணோம். இந்த பாஸ்டர் வந்தவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இந்த அம்மா டெய்லி அவங்க ஹஸ்பண்டை சொல்லுது, இந்த பாஸ்டர் வந்தார், ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு போயிட்டார், எனக்கு இந்த ஒரு ஸ்பூனு வேணும், எனக்கு அந்த செட்டு இல்லாமல் இருக்குதுன்னு. ஒரு வழியாக அவங்க ஹஸ்பண்ட் சொன்னார், விடமா நான் வேறு வாங்கி தரேன். இல்லை எனக்கு அதே பேட்டர்னில் வேணும், அதனால் வேண்டாம்.
கடைசியாக போய் அவங்க ரொம்ப தைரியத்தை வர வச்சு அந்த அம்மாவே போய் கேட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் வந்துட்டு கோவிச்சுக்காதீங்க, நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து அந்த ஸ்பூனை காணோம், எனக்கு அந்த ஸ்பூன் வேணும்னு. ஒன்றும் இல்லாமல் உங்கள் வீட்டு பைபிளுக்குள்ளே இருக்குது, நீங்கள் எப்போ பைபிள் வாசிக்கிறேன்னு பார்க்குறதுக்காக உங்கள் வீட்டு பைபிளுக்குள்ளே வச்சுட்டு வந்தேன். இப்போ நம்ம எப்படி? நீங்கள் இந்த வழியருகே விழுகிற நிலம்ங்கிறது சும்மா வார்த்தையை கேட்டு போகிறது மாத்திரம் இல்லை, நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் உங்களை சோதிச்சு பாருங்கள். இந்த வாரத்தில் இல்லை கடந்த வாரம் முழுவதும் எத்தனை நாள் நீங்களே பைபிள் வாசிங்க? யாரும் சொல்லாமல் நீங்களே எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க? இல்லை உங்களுடைய வேத வாசிப்பும் உங்களுடைய பைபிள் ரீடிங்கும் இங்கே சபையில் நடந்தது தானா? அப்போ நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? நீங்கள் வழியருகே விழுந்த ஒரு ஆளா, ஒரு எமோஷனல் ஆளா இருக்கிறீங்களா? ரெண்டாவது, முச்செடியான நிலம். என்ன இது? இருதயம் ஏதாவது ஒரு காரியத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகி போகக்கூடிய ஒரு காரியம். மத்தேயு 13வது அதிகாரம் 7வது வசனம் 22வது வசனத்தை சொல்லும்போது இது என்ன? உலக கவலை. உலக கவலை. நம்ம கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நிறைய பேருக்கு கவலை இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறவங்களும் உண்டு. எப்படி? கவலை இருந்தால் கவலைப்படுறது ஒன்று, கவலை இல்லைன்னா ஐயோ எனக்கு கவலை இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுற ஆளும் உண்டு. கொஞ்சம் பேர் தெரியும். எப்படி? எனக்கு வேற கவலையே இல்லையா, என்ன எல்லாமே நல்லா நடக்குது, ஒரு கவலை இல்லையே அப்படின்னு கவலைப்படக்கூடிய ஆட்கள். யோசிச்சு பாருங்களேன், கவலைக்கும் தியானத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். நீங்கள் உங்கள் சொந்த பிரச்சனையை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கவலை, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சிந்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மெடிடேஷன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப வித்தியாசம். யூ ஆல்வேஸ் திங்க் அபவுட் யுவர் ப்ராப்ளம்ஸ், தட் இஸ் அ வரி. யூ ஆல்வேஸ் திங்க் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட், தட் இஸ் மெடிடேஷன். சிம்பிள், வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இங்கே நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவுக்கென்று வாழ ஒப்பு கொடுத்தவர்கள், நீங்கள் எல்லா வேலையை விட்டுட்டு இங்கே 4 நாள் கேம்புக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, காசு கொடுத்து பொருளை செலவு பண்ணி எல்லாம் செலவு பண்ணி நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். இங்கே உட்கார்ந்துருந்தா கூட உங்கள் கவலை எதுவாக இருக்கு? எதை குறித்த கவலையாக இருக்கு? ஒவ்வொரு முறையும் இந்த ஹென்ரி பிரதர் கேம்ப் முடிச்சு போகும்போது சொல்லுவார், பாஸ்டர் பேசாமல் நம்ம இங்கேயே இருந்துடலாம், வெளியே போனாதான் ஒரே கவலை, அதை செய்யணும் இதை செய்யணும். இதுனா கவலையே கிடையாது. நேரத்துக்கு சாப்பாடு, நம்ம பாட்டுக்கு போகிறோம், நல்ல வசனத்தை கேட்குறோம், நல்லா பாட்டு பாடுறோம், சந்தோஷமா இருக்கும். பேசாமல் இப்படி ஒரு இடத்த வாங்கி நம்ம எல்லாம் இங்கே இருந்துருவோன்னுவார். ஒவ்வொரு முறையும் சொல்லுவார். யோசிச்சு பாருங்களேன். அப்போ என்ன மாதிரியான ஒரு கவலை உங்களை தாக்கக்கூடியதாக இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். என்னன்னா, நீங்கள் ஆதியாகமத்தில் நீங்கள் பார்ப்பீங்க ஜீவ விருட்சம். அதுக்கப்புறம் ஜீவ விருட்சம் எங்கே இருக்குன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் இருக்குது. ஆனால் இன்பிட்வீன் எங்கே இருக்குன்னா நீதிமொழிகளில் இருக்குது. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் Proverbs 4:23 says, God above all, guard your heart, out of which spring forth the tree of life. எல்லாவற்றிற்கு மேலாய் எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். காரணம் என்ன? அதுல தான் ஜீவ விருட்சம் இருக்கு. எப்படி? ஆதியாகமத்தில் துரத்தி விடப்பட்ட, நீங்க ஆதாம ஏவாள துரத்தி விடப்பட்ட ஜீவ விருட்சத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல ஜீவ விருட்சம் கொடுக்கப்பட போகுது. ஆனா பூமியில வாழும்போது ஜீவ விருட்சம் வேணும்னா என்ன பண்ணணும்? நம்ம இருதயத்தை பாதுகாத்து கொள்ளணும் எல்லா காவலோடும். ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லக்கூடிய வசனம். அப்ப என்னன்னா, நம்ம இருதயத்துல எப்படிப்பட்ட ஒரு காரியம், என்ன மாதிரியான கவலை இருக்கு? இந்த ரிச் யங் ரூலர் வந்தாரு, கர்த்தர்ட்ட சரியான ஆள்கிட்ட சரியான கேள்வி கேட்டார். நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? கரெக்டான கேள்வி கேட்டது. நித்திய ஜீவனை உடைய கிறிஸ்து கிட்ட தான் கேட்டாரு. சரியான ஆள்கிட்ட கேட்டாரு, சரியான கேள்வியும் கேட்டாரு. ஆனா அவருடைய இருதயம் என்னவா இருந்துச்சு? அவருடைய சொத்தை குறிச்சுதான் இருந்தது. என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய காரியம். நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, பணத்தை குறித்து அதிகமா சிந்திக்கக்கூடிய மக்கள் நம்ம தான். ஒண்ணுமில்லாதவனும் பணத்தை குறித்து சிந்திக்கிறான்.
பிச்சை எடுக்கிறவன் எவன் எனக்கு காசு போடுவான் எப்படின்னு யோசிக்கிறான். பணக்காரன் எனக்கு எப்போ காசு இன்னும் கூட வரும்னு சம்பாதிக்க நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, பாதி பேருக்கு பேங்க்ல எவ்வளோ காசு இருக்குன்னு பார்க்கறதுல சந்தோஷம் இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அடிக்க ஒருக்க பார்த்துக்கிறது. அதுலேயும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவனை பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு என்னமோ நேர்ந்து விட்ட மாடு மாதிரியே இப்படியே இருப்பான். இது பார்த்துக்கிட்டே இருப்பான், இப்படியே தான் இருப்பான். எங்கே உட்காந்தாலும் இது கூடிருச்சா குறைஞ்சிருச்சா என்னாச்சு இதாச்சா நீ ஓகே ஓகே என்ன எனக்கு என் பணம் என்னாச்சு, என் பணம் வளர்ந்துருச்சா வளரலையா? நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த பிட்காயின்ஸ் போட்டவங்கலாம் பாருங்களேன். அதாவது சம்பந்தமே இல்லாமல் சந்தோஷம் இருப்பான், சம்பந்தமே இல்லாமல் வருத்தமாக இருப்பான். ட்ரம்ப் வந்தவொடனே சந்தோஷப்பட்டான், ஏன்னா பிட்காயின் எல்லாம் இதாகுது பயங்கரமாக ஏறிச்சு. இப்போ பிட்காயின் கூட கீழே விழுந்தவொடனே போயிட்டான். காலைல எந்திரிச்சு ஸ்டாக் மார்க்கெட் பார்த்த உடனே அவனுக்கே சோகம் வந்துடும். என்ன வாழ்க்கை போச்சு போ. அடுத்த நாள் எந்திரிப்பான், ஒன்றும் கிடையாது. ஸ்டாக்கே விற்க மாட்டான். பிரச்சனை என்னன்னா ஸ்டாக்கே விற்க மாட்டான், பிட்காயினே விற்க மாட்டான். ஆனால் என்னன்னா அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். இதை பார்த்த உடனே இன்னைக்கு என் மணி இவ்வளோ வந்துருச்சு, இது இவ்வளோ வந்துருச்சு. இப்போ நம்ம லண்டனில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, வீட்டு வேலை எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கிறது. அப்பப்போ போய் சூப்லால போய் என் வீடு எவ்வளோ வந்துருச்சு, நீ விற்க மாட்டேல ஆனாலும் பார்த்துக்கிறது. ஓகே வீடு கூடிருச்சு, ரைட்டு, இந்த மாதம் இவ்வளோ கூடிருச்சு, இந்த கூடிருச்சு. உங்கள் வீடு எவ்வளோ கூடிச்சு, அவ்வளோதான் கூடிருச்சா, என் வீடு இவ்வளோதான் கூடியிருக்கு. எதுக்கு நீ விற்க போறியா? கிடையாது. அப்போ என்னன்னா இந்த உலக கவலை, பணத்தை குறித்த கவலை வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களால் கமிட் பண்ணி வாழ முடியவே இல்லை. இந்த குட்சு வைன் என்று சொல்லக்கூடிய ஒரு வைன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சவுத் சைடில் இருக்குது. அது மாத்திரமில்ல, சவுத் அமெரிக்காவில் முழுவதுமே இது ஒரு கலை மாதிரி வரும். அங்கே பிரேசில் போயிருக்கும்போது பார்த்தோம். அங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட், அதாவது அந்த கிரைஸ்த ரெடிமர் ஸ்டாச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது. அதில் உள்ள கூட்டு போகும்போது காட்டினாங்க. ஒரு மரம் பார்த்தீங்கன்னா அப்படி பச்சை பசேர்னு அவ்வளோ இருந்துச்சு. பார்த்தா மரம் அவ்வளோ மோசமாக இருக்குது. என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறான், இது பூரா களை. இந்த மரத்து மேலே அந்த களை வந்து மரத்தோட மொத்த சக்தியை எடுத்துக்கிட்டு களை நிற்கிது. மரம் ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மரம் வந்து அப்படியே ஜீவன் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அந்த மரத்தை சுற்றி ஃபுல் களை. அது வந்து அவ்வளோ அடர்த்தியா, அவ்வளவுதான். அந்த மரத்துல இருந்து அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். மரம் ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். இப்ப மனுஷனுக்கு வரக்கூடிய கவலை, இந்த உலக காரியங்களை குறித்து வரக்கூடிய கவலை, பணத்தை குறித்து வரக்கூடிய கவலை, இல்லைங்க உட்காந்துருக்க உங்களுக்கு வந்து விசா குறித்த கவலை, இல்லை கல்யாணத்தை குறித்த கவலை, இல்லை பிள்ளைய குறித்த கவலை, இல்லை வீட்டு வேலையை குறித்த கவலை, இல்லை மார்க்கேஜை பற்றி கவலை, ஏதோ இல்லை உங்கள் ஹெல்த்தை பற்றி கவலை, ஏதோ ஒரு கவலை என்ன தெரியுமா பண்ணும், உங்களுடைய ஜீவனை அப்படியே உறிஞ்சு எடுத்துரும். இருப்பீங்க, சர்ச்சுக்கு வருவீங்க, எல்லாம் கேட்பீங்க. ஆனால் போகும்போது காரில் இருந்தது என்ன தெரியுமா வரும், என்ன போங்க நல்லா தான் பேசுறாரு, நம்ம கவலை நமக்கு தானே. அவர் பாஸ்டர் நல்லா பேசுறாரு, நமக்கு நம்ம என்னத்தை பண்றது, அடுத்த வாரம் பார்ப்போம். கவலை அப்படியே ஃபுல்லா ஒரு எடுக்கக்கூடியதாக. அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணே நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன். நான் அப்படி கேட்பேன் அவங்ககிட்ட, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க, என்னைக்கு ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு. ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை. இப்போ அதனால என்ன பாதி ஊழியக்காரன் என்ன ஆரம்பிச்சிட்டான், 24 மணி நேரம் நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். முடிஞ்சு போச்சு, நீ எதுக்கு ஜெபம் பண்ணுற, எனக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துரு, எனக்கு காணிக்கையை கொடுத்துரு, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், நாங்கள் புரோக்கர் வேலை பார்க்குறோம். நம்ம அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் கீழே போடுறோம், உனக்கு ஜெப தேவை இருந்தால் என்ன பண்ணு, உன் வீட்டுக்குள்ளே போ, கதவை மூடி, நீ முழங்கால் போட்டு நீ ஜெபம் பண்ணு. ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா, எனக்கு கவலையா இருக்குன்னு என்னால் ஜெபம் பண்ண முடியாது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஏஜென்ட் வச்சுக்கிறோம், ஏன்னா முடியலன்னா, ஏன்னா விசா பேப்பர் அப்ளை பண்ணலன்னா அதுக்கு ஒரு லாயர் வேணும். அந்த மாதிரி எனக்கு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இருந்தாங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஒரு காணிக்கை கொடுத்துறேன், இதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் அதே ஆள் கேளுங்க, என்னப்பா எனக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, என்ன பண்ண, ஒன்றும் இல்லை உட்காந்து டிவி பார்த்தேன்.
இப்போ ஐபிஎல் சீசன் வேறு தொடங்கிருச்சு. சர்வசாதாரணமாக ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் சர்வசாதாரணமாக போயிடும். சிந்திச்சு பாருங்களேன். அது என்ன டீமை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். அப்போ என்னென்னா, உங்களை அப்படியே எடுக்கக்கூடிய ஒரு காரியமாக, ஒருவேளை அது பணமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம், எந்த காரியமாக வேணாலும் இருக்கலாம். எது அதாவது கர்த்தரோடு நீங்கள் இசைந்து வாழ முடியாதபடி உங்களுடைய இருதயத்தை அமுக்கக்கூடிய கலைகளால் அமுக்கக்கூடிய கவலைகள், என்னென்ன கவலைகள் உங்களை அமுக்கி கொண்டு இருக்கு? முதல்ல அதை சிந்திங்க. ஏன்னா எப்படி நம்ம ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் இரவுல நம்ம ஒரு யாரும் பார்க்காத போது நம்ம எப்படி இருக்கிறோம்? ரெண்டாவது, நம்ம எல்லாரும் பார்க்கும்போது நம்ம எப்படிப்பட்ட கவலைகள் நம்மளை ஆழ்ந்து கொண்டு இருக்கிறது, சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து, ஒரு புது இருதயம் பெற்ற ஒரு ஆளு எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா இங்க நம்மளால நம்மளுடைய மண்ணை மாற்ற முடியாது, ஆனா கர்த்தர் மாத்தி கொடுக்க முடியும். நீங்க எசேக்கியேல் 36வது அதிகாரத்துல 26, 27வது வசனம் வாசிங்களேன். அதாவது இந்த எசேக்கியேல் 36வது அதிகாரத்துல இந்த புதிய உடன்படிக்கையில தேவன் என்ன செய்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லக்கூடிய காரியம் பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்றேன், உனக்கு கல்லான இருதயத்தை எடுத்துட்டு ஒரு சதையான இருதயத்தை கொடுக்கிறேன். அப்ப என்னன்னா, நம்மளுடைய இருதயத்துல என்ன ஒரு கல் மாதிரி என்ன ஒரு இதா இருந்தாலும் நம்ம கர்த்தர்ட்ட போய், ஆண்டவரே, ஐ வாண்ட் அ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், நீங்க எனக்கு வேற ஒரு இருதயம் கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்யறேங்கிறார். உன் இருதயத்துல இருக்க ஒரு கல்லான இருதயத்தை எடுத்துட்டு நான் உனக்கு ஒரு சதையான இருதயத்தை கொடுக்கிறேன், நான் உனக்கு ஒரு புதிய ஆவியை கொடுக்கிறேன், உனக்கு ஒரு நவமான ஆவியை கொடுக்க, ஒரு நவமான பாஷையை கொடுக்கிறேன், நான் உனக்கு செய்யறேங்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு. தாவீது 51வது சங்கீதத்துல ஒரு பாடல், அந்த பாடல் பாடும்போது என்ன சொல்றாரு? God create in me, O God, a clean heart. ஆண்டவரே, எனக்குள் ஒரு சுத்த இருதயத்தை, எப்படி ஒரு சுத்த இருதயத்தை எனக்குள்ள உருவாக்கும். அப்ப என்னன்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கல்லான காரியம், என்னென்ன காரியம் இருந்தாலும் சரி, அது உலக பிரகாரமான கவலையா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய பணமா இருந்தாலும் சரி, இல்லை உங்க பொருளாதாரமா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய குடும்பமா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஹெல்த்தா இருந்தாலும் சரி, நிறைய நேரங்கள்ல நம்மளால கேள்வி கேட்க முடியாத அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடப்பது உண்டு. ஏன்னு நம்மளால கேட்க முடியாது. ஏன் ஆண்டவரே எனக்கு இது நடக்கல, ஏன் எனக்கு பிள்ளை இல்லை, ஏன் எனக்கு கல்யாணம் ஆகல, ஏன் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் எனக்கு கேன்சர் வந்துச்சு, ரொம்ப சாதாரணமா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. நமக்கு நிறைய அதுக்கு பதில் தெரியவே தெரியாது. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்சா நம்ம கர்த்தரை விட பெரிய ஆளுங்க. கர்த்தர் என்ன செய்யறாருங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய, முழுவதுமாய் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய அறிவோ அல்ல அதை புரிந்து கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியோ நம்ம யாருக்கும் கிடையாது. Because he is God, he is sovereign. அவர் ஏக சக்கராதிபதி, அவர் சகலத்தையும் ஆளக்கூடிய தேவன். நம்ம ரீசெண்டா இந்த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா அதிசயங்கிறது ஒண்ணு, ஆனா ப்ராவிடன்ஸ் என்ன? மில்லியன்ஸ் ஆஃப் திங்ஸ் நடக்கக்கூடியது, எல்லாவற்றையும் நம்முடைய சுய விருப்பத்தின்படி செய்யக்கூடிய காரியங்களை எடுத்து தேவன் தம்முடைய சித்தத்தை இந்த பூமியில நடத்தக்கூடிய ஒரு காரியம். நம்ம ஏன்னா இப்ப நீங்க ரீசெண்டா பாத்தீங்க, ஏஐ உபயோகப்படுத்தி எப்படி ஈரான்ல வார்ல என்ன பண்ணாங்கன்னு, அது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன். ஆனா கர்த்தர் என்ன,
மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட எண்ணங்கள்ல வரக்கூடிய ஒரு ஐடியா, அதெல்லாம் எடுத்து அவங்க செயல்படக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் வைத்து அதிலையும் அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்ப என்னன்னா, நம்முடைய அறிவுக்கு எட்டாது, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். அப்ப நான் என்ன பண்றேன், ஆண்டவரே எனக்கு புரியல, ஆனா நான் காயப்பட்டு போக மாட்டேன், நான் கடினப்பட்டு போக மாட்டேன். மாறாக ஆண்டவரே எனக்கு உம்மை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு உண்டாக்குங்க ஆண்டவரே. எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை உருவாக்குங்க. நான் ஒரு கல்லான மனுஷனா இருக்க விரும்பல. நான் காயப்பட்டு கடினப்பட்டு போனவனா இருக்க விரும்பல. ஏன்னா நம்மளுடைய இருதயம் கடினப்படக்கூடிய காரியங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஒருத்தரும் சொல்ல முடியாது, அண்ணே எனக்கு டிசப்பாயின்மெண்டே கிடையாது. கண்டிப்பா வரும், பிரச்சனை வரும், தாங்க முடியாத பிரச்சனை வரும். சில நேரங்களில் வேற காரியம், நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடைபெறும். ஆனா நாம என்ன செய்ய போறோம், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உருவாக்குங்க. ஐ வாண்ட் டு ட்ரஸ்ட் யூ. எனக்கு ஏன்னு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும் நீங்க நல்ல தேவன், என்னை நேசிக்கிற தேவன், எனக்குன்னு காரியங்களை செய்யக்கூடிய தேவன். அதனால நான் இதை பார்த்து என் கண் முன்னாடி காண்பதை பார்த்து நான் மாறுபவன் அல்ல. என்ன நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கக்கூடியவனா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இருதயம் நமக்குள்ள உண்டாக்கணும். அப்ப என்ன பண்ணணும், ஒரு கல்லான ஒரு காரியம் வருது, ஒரு மாறி வருதுன்னா நேரா போய் கர்த்தர்ட்ட போய், ஆண்டவரே இதை நீங்க சொல்லியிருக்கீங்க, எசேக்கியேல் 36, 26, 27 சொல்லி இருக்கிறீங்க, என்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து ஒரு சதையான இருதயத்தை கொடுப்பேன்னு. என்னுடைய இருதயத்தில் என்னென்ன கல்லான காரியங்கள் இருக்கோ, எங்க கடினப்பட்டு போயிருக்கோ, எங்க காயப்பட்டு போயிருக்கோ, அதை மாத்தி கொடுங்கன்னு. சமீபத்தில் எனக்கு இந்த ஹார்ட் செக் பண்ணாங்க. அப்போ சொல்லும்போது ஒரு பகுதியில் கொஞ்சம் கால்சியம் டெபாசிட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இது இட்ஸ் அ கன்சர்ன், அது இதா அப்படின்னு. இல்லை கொஞ்சம் வயசாக ஆகும், கொஞ்சம் வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் ஓகே அப்படின்னு. அப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது டாக்டர்கிட்ட கேட்டேன், ஜென்ரலாக கால்சியம் டெபாசிட் ஆகத்தான் செய்யும் அப்படின்னாரு. நம்ம இருதயத்தில் நேச்சுரலாக ஆகக்கூடிய கால்சியம் ஒரு இதான கால்சியம் வருது. ஆனால் அதே இது ஆவிக்குரிய முறையில் நம்ம கர்த்தரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, கர்த்தருடைய ஞானத்தில் வரவில்லைன்னா ஒரு கல்லான தன்மை நம்ம இருதயத்தில் வந்துடும், நம்மள அறியாமல் வந்துடும். ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு இதில், ஏன் எனக்கு இப்படி ஆச்சு, ஏன் எங்கள் அம்மா இறந்தாங்க, ஏன் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆச்சு, ஏன் எனக்கு சோம்பலாம் போச்சு, ஏன் எங்கள் அம்மா இப்படி போயிட்டாங்க, ஏன் என் கணவனுக்கு இப்படி ஆச்சு, ஏன் என் மனைவிக்கு இப்படி ஆச்சு, ஏன் என் புருஷன் விட்டு போனான், ஏன் என் பிள்ளை என்னை விட்டு போச்சு, ஏன் எங்கள் அப்பா அம்மா இப்படி போயிட்டாங்க, நிறைய வருங்க, சொல்லவே முடியாது, நம்மளால் நம்பவே முடியாது, நம்மளால் அறிந்து கொள்ளவே முடியாது. ஆனா என்னன்னா, நான் அதுக்காக என் இருதயத்தை நான் இது பண்ணவே மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தமஸ்கு ரோட்ல போற வரைக்கும் அவர் என்ன சபையை துன்புறுத்தினார், என்ன எதுக்காக, தேவன் பேர்ல வைத்திருந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம். ஆனா அங்கதான் கர்த்தர் அவரை சந்திச்சாரு. அவர் என்ன பண்ணாரு, இல்லப்பா இந்த கல்லான இருதயத்தை எடுத்துட்டு உனக்கு ஒரு சதையான இருதயத்தை கொடுக்குறேன்னு சொல்லி தமாஸ்கு ரோட்ல நடந்துச்சு பவுலுக்கு. அவர் தான் பவுலா மாறினாரு. சபையை இன்னைக்கு கட்டக்கூடிய ஒரு பெரிய காரியத்தில் கர்த்தர் வழி நடத்தினார். அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் சோதிச்சு பாருங்க, நமக்குள்ள என்ன ஒரு கல்லான காரியம் இருக்கிறது, எது உங்களை கடினப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. அது உங்கள் வீட்டில் இருக்கலாம், சபையில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னு இருக்கும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிள்ளை இல்லாத வரைக்கும் பிள்ளை வேணும்னு இருக்கும், பிள்ளை வந்ததுக்கப்புறம் எல்லாம் வாழ்க்கையில் நடக்க தான் செய்யும். ஆனால் அதுக்காக நம்ம சோர்ந்து போகிறதில்லை. இதை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், நான் எப்படி கர்த்தருக்கென்று வாழ முடியும், இதை பார்க்கக்கூடிய ஒரு மக்களாக நம்ம இருக்கக்கூடியதாக. நிக்கி குரூஸோட கதை உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நிக்கி குரூஸ் நியூயார்க்கில் இருந்த ஒரு பெரிய கேங் மெம்பர். அவர் மாதிரி ஒரு அட்டூழியம் பண்ண ஒரு ஆள் கிடையாது. ரொம்ப ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கேங்ஸ்டராக வாழ்ந்து கொண்டிருந்தார்.
மெட்ரோபாலிட்டன் டேபர்நாக்கிள் என்று சொல்லக்கூடிய அந்த சபையில் உள்ள போதகர் டேவிட் வில்கர்சன் ஒரு நாள் அவரை பார்த்து வேற ஒன்றுமே சொல்லலை, நிக்கி, ஜீசஸ் லவ்ஸ் யூ, இவ்வளோதான் சொன்னார். பெரிய காரியம்லாம் சொல்லலை. டேவிட் வில்கர்சன் சொன்ன வார்த்தை தான், நிக்கி, ஜீசஸ் லவ்ஸ் யூ. நிக்கி அவ்வளவு மோசமான இருந்த ஒரு ஆளு என்னைய எப்படி யாரால நேசிக்க முடியும்? அவருக்கு வந்த கேள்வி. ஏன்னா நான் இவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா இருந்து இவ்வளவு அட்டகாசம் பண்றேன், இவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கேன், என்னை எப்படி ஒருத்தரால நேசிக்க முடியும்? தட் சேஞ்ச்ட் ஹிம். கம்ப்ளீட்டா அவரை மாறிச்சு. ஆனா கடைசியில என்ன, அவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் பிரீச் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆளா நிக்கி குரூஸை கர்த்தர் மாத்தினார். ஒரு கல்லான இருதயத்தை மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அப்ப என்னன்னா, நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கல்லான காரியம் வராதபடி நமக்குள்ள என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? சார்ல்ஸ் ஸ்பர்ஜனோட ஒரு பிரேயர், சங்கீதம் 51வது சங்கீதத்தில் தாவீது பண்ண ஜபம் தான் அவர் அடிக்கொருக்க பண்ணக்கூடிய ஜபம். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உருவாக்குங்க, கிரியேட் இன் மீ a clean heart o Lord. சார்ல்ஸ் அவரோட ஜபம் எப்பவுமே அவர் பண்ணக்கூடிய ஒரு ஜபம் இதுதான், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உண்டாக்குங்க, எனக்குள்ள ஒரு இது உண்டாக்குங்க என்று சொல்லக்கூடியதான். சுத்த இருதயம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காரியம் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு கல் எடுத்து வந்து வச்சிங்கன்னு வைங்களேன், அந்த கல் வந்து கொஞ்ச நாள் வச்சிங்கன்னா, அது என்னதான் வச்சுருந்தாலும், சுத்தமாக வீட்டுக்குள்ளே வச்சுருந்து எல்லாம் வச்சுருந்தாலுமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது அழுக்காயிடும். நாங்கள் ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு ஜேடு ஸ்டோன் சொல்லி ஒரு பெருசாக ஒரு ஸ்டோன் கொடுத்தாங்க. இந்தோனேஷியா எங்கேயோ போயிருக்கும்போது, கரெக்டாக சொல்லிடுவாங்க அதெல்லாம் என்ன, அந்த கல் வாங்கி வச்சிருது. அது இன்னும் இருக்குது வீட்டில். அது அப்பப்போ ஒரு மாதம் கழித்து எடுத்து தொடச்சிங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருக்குது அதில் வருது. சரி, கதவெல்லாம் மூடிதான் இருக்குது, வீட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த கல் வந்து எப்போவுமே வந்து அழுக்கு வராமல் இருக்கட்டும், ஒரு சுத்தமாக இருக்குன்னா என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு தண்ணியை திறந்து விட்டு தண்ணி கீழே வச்சிருங்க. தண்ணி ஓட ஓட அப்படியே சுத்தமாகிட்டே வரும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போய், அந்த வேத வசனம் தான் நமக்கு தண்ணியாக இருக்கிறது. அந்த வசனம், ஏன்னா யோவான் 15வது அதிகாரத்தில் சொல்கிறார் இல்லையா, இப்பொழுது நான் பேசிய வசனம் உங்களை சுத்தப்படுத்தினதுன்னு. அந்த வார்த்தைக்கு கீழே பரிசுத்தாவியானவர் கீழே உட்கார்ந்து இருக்கும்போது நீங்கள் வந்து சுத்தமாகி கொண்டே வருவீங்க. சுத்தத்தின் மேல் சுத்தம் வரக்கூடிய மக்களாய், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் வரக்கூடிய மக்களாய். அப்போ என்னென்னா, நம்ம வந்து கல் வராதபடி பார்த்து கொள்ளக்கூடியதான். அடுத்து இந்த கல் இல்லாமல் ஒரு இருதயம் வரும்போது ஒரு நல்ல நிலமாய் நம்முடைய இருதயம் மாறணும். ஒரு நல்ல நிலமா. ஏன்னா மத்தேயு 13வது அதிகாரம் 8வது வசனம் 23வது வசனத்தில் பார்க்கும்போது அது என்ன, அறுவடை பண்ணும்போது 30, 60, 100 மடங்கு. அதாவது பம்பர் கிராப் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 மடங்கு வெள்ளாமல் வந்துச்சுன்னா அது பம்பர் கிராப். அக்ரிகல்ச்சரில், விவசாயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர சூப்பர் டூப்பர் பம்பர் கிராப் வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஒரு படி போட்டீங்க, 10 படி வந்துச்சுன்னா அது பயங்கரமான ஒரு வெள்ளாமைன்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவருடைய கணக்கில் மொத்தம் மினிமம் எவ்வளவு? 30 மடங்கு, அடுத்தது 60 மடங்கு, அடுத்தது 100 மடங்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் அதை 100 மடங்கு பெருக பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா நம்ம வந்து பார்க்குறோம், கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 இந்த ஆவியின் கனிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கக்கூடிய மக்களாய், அவருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே எடுக்கக்கூடிய மக்களாய் இருக்கிறோம், சிந்திச்சு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவருக்கு ஒரு குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும். பெத்தானியாவில் உள்ள ஒரு குடும்பம், மரியாள், மார்த்தாள், லாசரு, இவங்க 3 பேரும்
அவர் அடிக்கொருக்க அவங்க வீட்டுக்கு சாப்பிட போவார். நீங்கள் கடைசி வாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி வாரத்தில் பேஷன் வீக்னு சொல்லக்கூடிய அந்த கடைசி வாரத்தில் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ராத்திரி தங்குறதுக்கு பெத்தானியாவுக்கு வந்துடுவார். பகலில் போய் எருசலேமில் பேசுவார், 2 மைல் தூரம் நடந்து பெத்தானியாவுக்கு வந்துடுவார். அங்கே தான் தங்கியிருப்பார், தினசரி போயிட்டு வரக்கூடியவராய். நம்ம லூக்கா 10வது அதிகாரத்தில் பார்ப்போம். அங்கே போயிருக்கும்போது அவங்க கூட உட்காந்து பேசும்போது அப்போது மரியாள் என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய பாதத்தறிய உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடியதாக. ஆனால் மார்த்தாள் என்ன பண்ணுவாங்க, பிரியாணி பண்ணணும், சிக்கன் ஃப்ரை பண்ணணும், முட்டை வேக வைக்கணும், பச்சடி பண்ணணும், இப்படி இத்தனை வேலை இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நீ உட்காந்து வசனத்தை கேட்குற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் வரும்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன, தேவை ஒன்றே. தேவை ஒன்றே, ஒன்று தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட சாத்தான் மத்தேயு 4வது அதிகாரத்தில் இந்த கல்லை அப்பமா மாற்று அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் திரும்ப என்ன சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தட்ஸ் அ ப்ரெசன்ட் அண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நேற்று என்ன சொன்னாருங்கிறது இல்லை, காலையில் என்ன சொன்னாருங்கிறது இல்லை, இப்போ உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி வாழக்கூடிய ஒரு மக்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? ஏன்னா அவங்க மார்த்தாளுக்கு நிறைய கவலை. ஏன்னா அவங்க முள் இருந்த மாதிரி உலக கவலை, அந்த மாதிரி கவலை. ஆனால் மரியாள் எதை பற்றியும் கவலைப்படலை. இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்களேன், நான் இப்படி தான் யோசிப்பேன். மரியாள் மார்த்தாள் 2 பேரும் இயேசு கிறிஸ்து பாதத்தில் உட்காந்து கேட்டுட்டாங்க, இப்படி வச்சுக்கிறோங்க, சரியா? 2 பேருமே வேலை வாக்கில் 2 பேரும் உட்காந்து வசனம் கேட்டுட்டாங்க. இப்போ சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. இப்போ ஆண்டவரே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் என்ன செஞ்சுருப்பார், என்ன இருக்குமா கொடு இந்தா அப்படின்னு பிச்சு கொடுத்துருப்பார், வேலை முடிஞ்சிருச்சா? ஒரு பெரிய அதிசயத்தை கெடுத்து விட்டாங்க மார்த்தாள். ஆனால் மார்த்தாலும் வேணும், அது வேற விஷயம். சபையில் நீங்கள் உடனே அதுக்காக எல்லாம் உட்காந்து அண்ணே வசனம் கேட்போம் அதான் வரும்னா பிறகு இப்படி ஒரு கேம்ப் சென்டருக்கு வந்தால் தான் நடக்கும். பட் என்னன்னா, பிரதானமான ஒன்று என்ன? பிரதானமான ஒன்று தேவனுடைய வார்த்தை. நம்ம எந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலமா இருந்துச்சுன்னா, நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை உள்வாங்கக்கூடிய மக்களாய், உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை குறித்த ஒரு பசிதாக இருக்குதா? எனக்கு இந்த வார்த்தை தெரியணும், எனக்கு இன்னும் தெரியணும், எனக்கு இன்னும் தெரியணும், எனக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை தெரியணும், கர்த்தரை பற்றி நான் இன்னும் அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லக்கூடியதா? ஒரு பிரமிப்பு இருக்கா உங்களுக்கு? பைபிள் வாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பிரமிப்பு இருக்கா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நிறைய வசனம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஒரு சில நேரத்தில் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கும் போது அப்படியே எனக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கும். ஐயோ, வசனம் இப்படி இருக்கா? சே, இவ்வளவு நாள் இதை பார்த்துருக்கேன், இந்த வசனத்தை நான் பார்க்கவே இல்லையே. அப்படி ஒரு பிரமிப்பு இருக்கும். நீங்க கர்த்தருடைய வார்த்தையினுடைய ஆழத்தையும் கர்த்தருடைய வார்த்தையினுடைய சுவையை ருசிக்க பழகிட்டேன்னு வச்சவங்களேன், உங்களால சும்மா இருக்கவே முடியாது. நீங்க எப்ப பாரு உங்களை அறியாமலே நீங்க எடுத்து பைபிள் வாசிச்சுட்டே இருப்பீங்க. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் இதை சொல்லி கொடுங்க, இது என்ன, இது என்னன்னு சொல்லக்கூடியதா? ஒவ்வொரு முறையும் நீங்க ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போதும், ஒவ்வொரு காரியத்தை குறித்து பார்க்கும் போதும் ரொம்ப ஒரு அப்படிப்பட்ட ஒரு அவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான அனுபவமா இருக்கும். இந்த வருஷம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் மத்தேயுலாம் படிச்சுட்டே இருந்தோமா, இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கு என்ன செய்யணும், எனக்கு மறுபடியும் மத்தேயுல இருந்தா நான் பிரசங்கம் பண்ணேன். ஏன்னா நம்மளால அதனுடைய ஆழத்தை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தையினுடைய ஆழமும் அதனுடைய ருசியும், அதை நீங்க ருசிக்க பழகிட்டீங்கன்னு வச்சோங்களேன், உங்களை நீங்க பைபிள் வாசின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது தானா நடக்கும். இப்போ உங்களுக்கு பிரியாணி போடுறான்னு சொல்லியிருக்கிறாங்க, பிரியாணி நல்லா இருந்தால் நம்மளே 2வது இன்னொரு தடவை கொடுன்னு கேட்போம்ல. நீங்கள் இல்லை போய் 2வது நீ வாங்கி தாங்கணும்னு சொல்லணுமா என்ன? நல்லா இருந்தால் நீங்களே போய் எடுக்க தானே செய்கிறீங்க, அது வேணும்னு கேட்க தானே செய்கிறீங்க. அப்போ என்னென்னா, நம்ம அதை ருசிக்க பழகி கொள்ளக்கூடிய மக்களாக இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சும்மா இருக்க மாட்டோம். நம்ம ருசிக்க மாத்திரம் இல்லை, இப்போ உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு, ஒரு வார்த்தை தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் சும்மா இருக்க முடியாது. யாருக்காவது ஃபோன் பண்ணி இல்லை யாருக்காவது சொல்லி, ஏய் நான் இந்த வசனம் வாசித்தேன், அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன்,
எப்படி தெரியுமா இருக்கு இந்த வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை அந்த மாதிரி இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க. சமயத்துல வந்து நான் எங்கேயாவது ஒரு ஊருக்கு நம்ம நடுராத்திரியில் பைபிள் வாசிக்கும் போது இல்லை எந்திரிச்சு ஏதாவது 2 மணிக்கு 3 மணிக்கு வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஒன்று இங்கிருந்து இந்த பக்கம் இருக்க ஆஸ்திரேலியா கடிக்கிறது, இல்லை இந்த பக்கம் இருக்க அமெரிக்கா கடிக்கிறது, எவனுக்காக ஒருத்துக்கு அடிச்சு இந்த மாதிரி இந்த வசனம் வாசிச்சுனா தம்பி இந்த மாதிரி இருக்கு, இவ்வளோ நாளாக வாசிக்கிறேன், எனக்கு இந்த வசனம் அது தெரியும், அதை தாங்கவே முடியாது. உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. யூ வில் so என்ஜாய் so மச். அதாவது அது உங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு இது இருக்கு பாருங்க, அந்த அந்த ருசி, அந்த ஒரு ரசனை இருக்கு பாருங்க. அது வந்துருச்சுன்னா நீங்க மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்கவே மாட்டீங்க. உங்களால சும்மா இருக்கவே முடியாது. அப்ப என்னன்னா, நீங்க முதல் முறை பார்த்த போது உங்களுக்கு வந்து என்ன, யாரும் யாராவது பார்த்தாதான் பைபிள் வாசிக்கிறது, இல்லைன்னா பைபிள் வாசிக்காம இருக்கிறது, யாரும் இல்லாதப்ப ஜெபம் பண்ணாம இருக்கிறது, இப்படி இருக்கக்கூடிய காரியத்தை அதுல இருந்து விட்டுட்டு, அதே மாதிரி நீங்க வந்து உலக கவலை இதெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? ஒரு நல்ல இருதயத்தோட தேவனுடைய வார்த்தை எனக்கு இன்னும் வேணும், நான் இன்னும் கர்த்தரை அறிஞ்சு கொள்ளணும், நான் இன்னும் கர்த்தரோட கிட்டி சேரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வரும்போது என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? நீங்க வார்த்தையை தேடக்கூடிய மக்களா, வார்த்தையை ருசிக்கக்கூடிய மக்களா. நான் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன், என்னுடைய இதுக்காக சொல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம நிறைய நம்ம வந்து இந்த சாதாரண லே ப்ரீச்சர்ஸாக இருக்கிறவங்க நம்ம செய்திகளை எடுத்து உபயோகப்படுத்தினாலும் நான் சொல்கிறேன். நான் எந்த பைபிள் காலேஜுக்கும் போனதில்லை, எந்த பாஸ்டர்கிட்டையும் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்ததே கிடையாது. நமக்கு சபை நடத்துறது எப்படின்னு தெரியாது. ஆனால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்ன? வசனம் நம்ம கையில் இருக்குது, வாசிப்போம், கர்த்தர் சொல்லுவார், அவ்வளவுதான். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நான் ஆண்டவருக்குன்னு வாழணும், கர்த்தருடைய வார்த்தையை நான் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. 1 யோவான் 2:27 சொல்லுது, உனக்குள்ள இருக்க அபிஷேகம் உன்னை சகல சத்தியங்களுக்குள்ளும் வழிநடத்த உனக்கு போதிப்பதற்கு ஒரு வாத்தியார் தேவையில்லைன்னு சொல்லுது. யூ டோன்ட் நீட் அ டீச்சர்னு சொல்லுது. ஹோலி ஸ்பிரிட் இஸ் யுவர் டீச்சர். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வசனம் புரியல, அது சொல்லி கொடுங்க, கேளுங்க, அழகா சொல்லி கொடுப்பாரு. வசனத்துக்குடைய அர்த்தம் தெரியாத வரைக்கும் நீங்க வாசிச்சுக்கிட்டே இருங்களேன், எனக்கு இந்த வசனத்துக்கான அர்த்தம் தெரியணும், எனக்கு இது தெரியணும்னு சொல்லக்கூடியதா கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்ப என்ன, நமக்கு வந்து யாருக்கு தாகம் இருக்கோ அங்கதான் தண்ணி ஊற்றுவாரு, யாருக்கு பசி இருக்கோ அவனுக்கு தான் சாப்பாடு கொடுப்பாரு. அப்போ உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பசி தாகம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் இன்னும் கற்றுக்கொள்ளணும், என்னுடைய இருதயத்தை ஒரு நல்ல நிலமா நான் மாத்துறேன், எனக்குள்ள உங்களுடைய வார்த்தை வரணும். அந்த வார்த்தை வரும்போது என்ன ஆகும்? அந்த வார்த்தை 30 மடங்கா 100 60 மடங்கா 100 மடங்கா பிரயோஜனப்படக்கூடியதாய் மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை. நீங்க நல்லா கவனிங்க, ஒரு மாம்பழம் மரத்தினுடைய ஒரு மாம்பழ விதையில வந்து ஒரு மாம்பழம் இல்லை, அதுல என்ன இருக்கு? ஒரு பெரிய தோப்பே இருக்கு. ஏன்னா ஒரு மா விதையை போட்டா அதுல ஒரு மரம் வரும், அந்த மரத்துல 100கணக்கான பழம் வரும், அந்த 100கணக்கான பழத்துல உள்ள விதையை எடுத்து போட்டீங்கன்னா அதுல 100கணக்கானது வரும். அதை எடுத்து போட்டீங்கன்னா அந்த விதையை எப்படி உபயோகப்படுத்துறீங்களோ அது ஒரு பெரிய பண்ணையா, ஒரு பெரிய ஒரு காடு போல உங்களால உருவாக்க முடியும் ஒரு விதையை கொண்டு. அப்ப தேவ வார்த்தையை நீங்க உள்ளுக்குள்ள எடுக்கும்போது அந்த தேவ வார்த்தை அந்த அளவுக்கு மல்டிப்ளை பண்ணக்கூடியதா, ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடியதாய், ஒரு தேசத்தை பாதிக்கக்கூடியதாய் வார்த்தை மாறும். அப்ப என்னன்னா, என் நிலை எப்படி இருக்கு, என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு, என்னுடைய இருதயத்துல நான் எந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு ஆண்டவரே எனக்கு உங்களுடைய வார்த்தை வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தாகத்தோடு நம்ம எடுக்கக்கூடிய மக்களா இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பசிதாக நமக்குள்ள உண்டாகும் போதுதான் கர்த்தர் அங்க ஊத்துவார். அது முதல்ல என்கிட்ட வரணும். நீங்க ஒன்றும் இல்லை, சிம்பிள். உங்க பையனுக்கு வந்து ஒரு 5 ரூபா கொடுத்து ஒரு ஜாமான் வாங்கிட்டு, ஒரு 5 பவுண்ட்ஸ் கொடுத்து போய் பால் வாங்கிட்டு வாடான்னு சொல்றீங்க. அவன் வந்துட்டு வழியில போகும்போது 5 ரூபாய் தொலைச்சிட்டேன், 5 பவுண்ட்ஸ் தொலைச்சிட்டேன்னு வந்து சொன்னா அடுத்த தடவை 10 பவுண்டு கொடுத்து அனுப்புவீங்க, அடுத்து 50 பீல ஆரம்பிப்பீங்க. இப்போ அதே தான் போய் அழகா பண்ணிட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? அடுத்த தடவை சரி ராஜா, நீ மில்க் மாத்திரம் இல்லை, நீ பிரெட்டு எக்கு இந்த 3ஐயும் சேர்த்து வாங்கிட்டு வா, இந்தா உன்னை நம்பி நான் காசு கொடுக்குறேன், 10 ரூபா, அடுத்து 20 ரூபா, அடுத்து. அதே மாதிரி தான் ஆண்டவரும்.
நீங்கள் எந்த அளவுக்கு ரிசப்டிவாக இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு கொடுத்த பொருள் மேலே எந்த அளவுக்கு இருக்கிறீங்க, அதை வைத்து தான் உங்களுக்கு அதிக காரியங்களை கொடுப்பாரு. அப்போ எனக்கு தேவனுடைய வார்த்தையை அறிஞ்சு கொள்ளணும், நான் தேவனை தெரிஞ்சு கொள்ளணும், நான் என்னுடைய இருதயத்தை நான் பண்படுத்துகிறேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பசிதாக நமக்குள்ள உண்டாகணும். ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அது மாத்திரமில்ல உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடியதாக. ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. ஒரு எட்வர்ட் கிம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர், அவர் என்ன பண்றாரு, செருப்பு வாங்க போறார். செருப்பு வாங்க போகும்போது அந்த செருப்பு விற்கிற கடையில் ஒரு சின்ன பையன் வேலை பார்க்குறான். அவன் அவருக்கு செருப்பு இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது அவர் அந்த பையனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி கொடுக்குறார். அந்த பையனுக்கு படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது. ஆனால் அந்த பையனுக்குள்ள இவர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது. நான் கர்த்தருக்கென்று ஏதாவது செய்யணும்னு சொல்லக்கூடியதா. பின்னால் அவருடைய மனைவி தான் அவருக்கு எழுத படிக்க சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம இங்கிலாந்து தேசத்தில் அவர் பேர் தான் டிஎல் மூடி. டிஎல் மூடிக்கு படிக்க தெரியாது. அவர் சொல்லும்போதே என்ன சொல்லுவாங்க, ஹீ லிவ்ட் இன் அ குயின்ஸ்லேண்ட் பட் ஹீ மர்டர்ட் குயின்ஸ் இங்கிலீஷ்பாங்க. ஏன்னா அவருக்கு சுத்தமாக பேச தெரியாது, இது பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதுக்கப்புறம் தான் எழுத படிக்க கற்றுக்கொண்டார். இப்போ அவர் போய் அமெரிக்காவில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ அங்கே அவருடைய பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டவர் தான் எஃப்பி மேயர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் பின்னாடி நிறைய காரியங்களை இது பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா, வில்ஃபர் சாப்மன் அண்ட் பில்லி சண்டே என்று சொல்லக்கூடிய 2 பேருக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணார் இந்த எஃப்பி மேயர். இந்த 2 பேரும் கூட இருக்க 2 பேரோட சேர்ந்து, ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணுங்க சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி அவங்க ரொம்ப பில்லி சண்டேயும் இந்த வில்ஃபர் சாப்மன் சொல்லி ரொம்ப ஆர்வமாக கூட இருக்க ஒரு 2-3 பேர் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, நம்ம ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இந்த எழுப்புதல் கூட்டம் நார்த் கரோலினால எழுப்புதல் கூட்டம் நடத்துறதுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது, அப்போ மொர்டெகாய் ஹேம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தேவ மனிதன், ரொம்ப கர்த்தரை ரொம்ப வல்லமையாக உபயோகப்படுத்தினவர். இந்த மொர்டெகாய் ஹேமோட வாழ்க்கை வரலாறுலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை வரலாறு. அவருடைய ஊழியங்கள், அவர் செய்த காரியங்கள், அவர் சொன்னது, அவர் செய்த காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மொர்டெகாய் ஹேம் ஒரு நாள் அந்த கதையை விடுறதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு சப்கதையும் சொல்கிறேன். மொர்டெகாய் ஹேம் ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஆர்மி பேரக்கில் போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறார். இவர் போகிறாரு, ஆர்மி பேரக்குக்கு போகிறாரு. பார்த்தா அங்கே போனால் ஹால் இருக்குது, எல்லாம் எம்டி சேர் இருக்குது, யாருமே ஆள் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் பிரசங்கம் பண்ணுங்கிறாரு. இவர் போய் மைக்கை தட்டி பார்க்குறாரு, மைக் ஆனில் இருக்குது. இவர் பிரசங்கம் பண்ணுங்கிறாரு. ஃபுல்லாக ஆடிட்டோரியத்தில் ஆள் இருக்க மாதிரி நீ பிரசங்கம் பண்ணு, 40 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுங்கிறார். 40 நிமிஷம் மனுஷன் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு முடித்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், ஆல்டர் கால் கொடுறாங்கிறார். ஆல்டர் கால் கொடுக்குறார். நீ கிளம்பி போங்கிறார். வந்துடுறார். ரொம்ப காலமாக இந்த மொர்டெகாய் ஹேமுக்கு மண்டையை குடையுது, ரொம்ப வருஷமா. ஒரு நாள் லண்டனுக்கு வர்றாரு. நம்ம லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜில் நடந்துட்டு இருக்காரு. அப்போ சிடி ஸ்டட்டுன்னு ஒருத்தர் பார்க்குறாரு. ஐயா, நீங்கள் தானே மொர்டெகாய் ஹேம்னு? ஆமான்னு. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னே தெரியல அப்படி. என்னன்னு? நீங்கள் நார்த்து கரோலினால ஆர்மி பேரக்ஸில் நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்கல்ல அப்படின்னு. இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயா, என் மண்டையை குடையிற விஷயம் அதுதான், என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு. இல்லை, நாங்கள் எல்லாம் அன்னைக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல மரத்தில் மரம் வெட்ட போயிட்டோம். மரம் வெட்டிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு மைக் ஆன் பண்ணி பிரசங்கம் கேட்டுச்சு. எல்லாரும் மரம் வெட்டுறதை விட்டுட்டு அங்கே உட்காந்து கேட்க ஆரம்பித்தோம். நீங்கள் ஆல்டர் கால் கொடுத்தீங்க. நான் அந்த மரம் வெட்டுற இடத்துல முழங்கால் போட்டு நான் கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டு நான் போய் என்னோடய ஆர்மி மேஜர்கிட்ட போய் நான் சொன்னேன், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார், நான் போகிறேன்னு.
என்ன நினச்சாருன்னு தெரியல, ஓகேன்னு என்னை ரிலீவ் பண்ணிட்டாரு. நான் வந்து இங்கே பைபிள் காலேஜ் படித்து நான் இப்போ இது பண்ணுறேன். அவர் தான் மெயினாக சைனாவில், அவர் அந்த சிடி ஸ்டேட் தான் வந்து பெரிய கிரிக்கெட்டர் இங்கே இருந்தவர். சைனா இன்லண்ட் மிஷனில் ஒரு பெரிய மேஜர் ரோல், சைனாவில் உள்ள சபைகள் ஆரம்பிப்பதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தார். இந்த மொரடக்காய் ஹேமை கூப்பிட்றாங்க. யார்? பில்லி சண்டே, வில்ஃபர் மேனும். மறந்துடாதீங்க. முதல்ல எங்கே எட்வர்ட் கிம்பல் வந்து சொல்கிறாரு, டிஎல் மூடிட்ட சொல்கிறாரு, டிஎல் மூடி போகிறாரு, எஃப்பி மேயர் கேட்குறாரு, எஃப்பி மேயரோட சத்தத்தை கேட்டு பில்லி சண்டையும் இவங்களும் வில்பர் சாப்மனும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துன்னு சொல்லி இந்த மொரடக்காய் ஹேமை கூப்பிட்றாங்க. நார்த் கேரளைனால மீட்டிங் நடக்குது. ஒரு 17 வயது ஃபார்மில் வேலை பார்க்குற ஒரு பையன் வந்து அந்த கூட்டத்தில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறான். வேற ஒன்றும் கிடையாது, இவ்வளோதான். அந்த மீட்டிங் நடந்துச்சு, 3 நாள் கூட்டம். அதில் ஒரு 17 வயசு பையன், ஒரு ஃபார்மில் வேலை பார்க்குற பையன் முன்னாடி வந்து தன்னை ஒப்பு கொடுக்குறான். உலகத்திலேயே அநேக மக்களுக்கு முகமுகமாய் சுவிசேஷம் சொன்ன அந்த பையன் பேர் தான் பில்லி கிரஹாம். எங்கே தொடங்குச்சு? ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரு செருப்பு வாங்க போன இடத்துல சுவிசேஷம் சொன்னதில். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படி மாறுது? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த எட்வர்ட் கிம்பலுக்கு தெரியுமா, நான் ஒரு ஷூ வாங்க போகிற ஒரு பையன்ட்டு நான் சொல்கிறேன், அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்குன்னு அவருக்கு தெரியுமா? டிஎல் மூடிக்கு தான் செய்ய போகிற ஊழியம் எவ்வளோ பெரிய தாக்கம் உண்டாக்குன்னு தெரியுமா? இல்லை நார்த் கேரளையில் உட்காந்து ஜெபம் பண்ணாங்களே 2 பேர், வில்பர் சாப்மனும் பில்லி சண்டையும், அவங்களுக்கு தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம நிலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நல்ல நிலத்தில் விழுந்த ஒரு நல்ல நிலமாக இருக்குதா, இல்லை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இல்லை உங்களுக்கு எனக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார், அந்த நோக்கத்தை நான் புரிஞ்சு கொண்டேன், ஆனால் எனக்கு நோக்கம் தெரியலன்னு சொல்கிறீங்க இல்லையா? எல்லா மனிதருக்கும் சுவிசேஷ அறிவிப்பு தான் பிரதானமான நோக்கம். எல்லா மனிதருக்கும், ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, கர்த்தருடைய சிந்தை அதான், கர்த்தருடைய சித்தம். எதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து கல்வாரி சிலுவையில் மரிச்சார்? கிறிஸ்தவர்களுக்காகவா? இல்லையே. ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாதுன்னு தானே. ஆனால் நம்ம அவரை ஏற்றுக்கொண்ட நம்ம, அவருக்கென்று வாழுகிறோம் என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம யாராவது பார்த்தா மட்டும் பைபிள் வாசிக்கிறவங்களா, யாராவது பார்த்தா மட்டும் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோமா? இல்லை நம்ம மேலோட்டமான ஒரு நாடகமான ஒரு நடிப்பான வாழ்க்கை வாழ்கிறோமா? ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே சுய சோதனை பண்ணுங்க. நீங்கள் வேற யார்கிட்டையும் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து உடனே நான் சொன்ன உடனே அவங்க இவங்க அப்படி நினைக்காதீங்க, தயவு செஞ்சு. இன்னைக்கு பார்த்து அந்த அக்கா வரல பாரு இந்த கேம்புக்கு, இல்லை கவலைப்படாதீங்க. வராதவங்களுக்கு இது மெசேஜ் கிடையாது, இது வந்தவங்களுக்கு தான், இது உங்களுக்கு தான். யாருக்கு? எனக்குன்னு சொல்லுங்களேன், எங்களுக்கெல்லாம் இல்லை, எனக்குன்னு சொல்லுங்களேன், உங்களுக்கு தான். சரியா? அப்போ உங்களுக்கு நீங்க யோசிங்க, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? நீங்க மற்றவர்களுக்காக நீங்க கிறிஸ்தவனா இருக்கிறீங்களா, இல்ல உண்மையிலே கிறிஸ்துவுல நாட்டப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? நான்லாம் கேம்புக்கு வர மாதிரியே இல்லைனே, ஒய்ஃபோட நச்சு தாங்களா, அதனால வந்தேன். இல்லை எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு வந்தாங்க, இல்லை அந்த அவன் போன எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னானுங்க பசங்கள்லாம் சேர்ந்து, அதனால நான் கூட வந்தேன். இல்லை என்னத்தை பண்ணுறது, அதனால 4 நாள் போனால் அது வடக்கு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்தேன். எப்படி வந்தாலும் சரி. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? இல்லை இங்கே வந்துட்டேன், இங்கே உட்காந்துருக்கேன், ஆனால் எனக்கு கவலை நெருக்கி ஏவுதுனே. என் பிள்ளையை குறித்த கவலை, என் புருஷனை குறித்த கவலை, இல்லை என் மனைவியை குறித்த கவலை, இல்லை என் வீட்டை குறித்த கவலை, என் வேலையை குறித்தது. எல்லாரும் கவலை வரதான் செய்யும், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். ஆனால் அது முக்கியம் இல்லை. ஏன்னா கர்த்தரை பார்க்கும்போது இது எல்லாம் போயிடும். இந்த பேனாவை என் பக்கத்தில் இப்படி வச்சு பார்த்தா ரொம்ப பெருசாக தான் தெரியும்.
அதே தூரமாக வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன குச்சி மாதிரி ஏதோ ஒரு பேனாக இருக்குது. நீங்கள் உங்கள் பிரச்சனையை உங்கள் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா அது பெருசாக பெரிய மலையாக தான் தெரியும். ஆனால் கர்த்தரை முன்னாடி வச்சு பாருங்கள், எல்லா பிரச்சனையும் ஒன்றும் இல்லாமல் தெரியும். அப்போ யோசிங்க, நீங்கள் மற்றவர்களுக்காக கிறிஸ்தவங்களா இல்லை கிறிஸ்துவுக்காக கிறிஸ்தவங்களா? ரெண்டாவது, எந்த கவலை உங்களை அழுத்துது? அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உண்டு பண்ணுங்க. தாவீது ஜெபிச்சாரு, ஸ்பர்சன் ஜெபிச்சாரு, நிறைய பேர் ஜெபிச்சாங்க. எனக்குள்ள ஒரு இந்த கல்லை எடுத்துட்டு ஒரு நல்ல சதையான இருதயத்தை கொடுங்க. அந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஒரு நல்ல நிலமா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நேசிக்கக்கூடியதாய், உம்முடைய வார்த்தையின் மேல் பசிதாகம் உள்ளதாய், அது என்னை மாற்றட்டும் ஆண்டவரே. அது எனக்குள்ளாய் உருவாக்கி என்னை உருமாற்றி ஒரு 30-60 மாற்றட்டும் என்று சொல்லக்கூடிய, இல்லை ஆண்டவரே 30 இல்லை 60 இல்லை 100 மடங்காக மாறட்டும் ஆண்டவரே. ஒரு எட்வர்ட் கிம்பலால் இவ்வளோ பெரிய காரியம் செய்ய முடியும்னா ஆண்டவரே என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு எத்தனையோ வாய்ப்புகள், எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. நம்ம எவ்வளவு செய்ய முடியும்? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி கர்த்தர் உங்களை என்ன செய்ய விரும்புகிறாரு? நீங்கள் கர்த்தருக்கு என்னென்ன செய்ய விரும்புகிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். இப்போ போன செஷனில் எழுதுனீங்க, எனக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு. அந்த நோக்கத்தை அறிஞ்சு கொள்ளணும் ஆண்டவரே அப்படின்னு எழுதுனீங்க. இந்த செஷனில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்க? ஆண்டவரே, நான் நடிப்புக்கான கிறிஸ்தவனா இல்லை உண்மையான கிறிஸ்தவனா? என்னை நானே சோதிக்கணும் ஆண்டவரே. நான் கிறிஸ்துவில் நாட்டப்பட்டவனாக இருக்கிறேனா? அமைய கிறிஸ்டியன். ஒரு கேள்வி கேளுங்க உங்களை, நான் எப்போதும் கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? மற்றவர்கள் பார்க்கும்போது கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? அமைய கிறிஸ்டியன் ஆல்வேஸ். நான் எப்போதும் கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதபடி எந்த கவலை என்னை நெருக்குகிறது? வாட் worries chokes my purpose? நான் அந்த தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி என்ன கவலை, எந்த கலை? ஒரு மரத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணுதே கலை, அந்த மாதிரி என்னை ஜீவனை போக்கக்கூடிய அளவிற்கு எந்த கவலை வந்து என்னை அப்படியே அமுக்குது, என்னை பண்ண முடியாதபடி? வாட் ஆர் த திங்ஸ் தட் ஆர் அஃபெக்டிங்? வாட் ஆர் த திங்ஸ் ஆர் என்க்ரோச்சிங்? என்ன பண்ணுது? ஒரே ரெமெடி, ஆண்டவரே கிரியேட் அ நியூ ஹார்ட் இன் மீ. ஆண்டவரே, நான் அன்றைக்கு உண்மையாக உம்மிடத்தில் கேட்க விரும்புகிறேன், எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உருவாக்குங்க ஆண்டவரே. அந்த சுத்த இருதயம் ஆண்டவரே உம்மை நேசிக்கக்கூடியதாய், உம்முடைய வார்த்தையின் மேல் பசிதாகத்தை உருவாக்கக்கூடியதாய், உமக்கென்று வல்லமையாய் ஓடக்கூடியவளாய் ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் உமக்கென்று வாழக்கூடியவனாய் என்னை மாற்றக்கூடிய ஒரு காரியம், ஒரு 30-60 இல்லை ஆண்டவரே 100 மடங்கு பிரயோஜனப்படக்கூடியவனாய் ஆண்டவரே, நான் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும்போது என்னை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், வெல்டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் என்று சொல்லும் விதமாக ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. அந்த இருதயம் உம்முடைய வார்த்தையை நேசிக்கக்கூடியதாய், உம்மை நேசிக்கக்கூடியதாய், எப்போதும் ஆண்டவரே அதை நான் பல மடங்கு பெருகக்கூடியவனாய் ஆக்கக்கூடிய ஒரு கிருபையில் வழி நடத்துவீங்களாக என்று சொல்லி எழுதுவீங்களா? எழுதிட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. நம்மளை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே, நான் எப்போதும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய், ஒரு கிறிஸ்தவனாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை எந்த ஒரு கவலையும் என்னை நெருக்கி அமுக்காதபடி, என்னுடைய நோக்கத்தை காண முடியாதபடி அமுக்குகிறவைகள் எல்லாம் இன்று ஒன்றுமில்லாமல் போகட்டும். பிதாவே, எனக்குள் ஒரு சுத்த இருதயத்தை உருவாக்குங்க. அந்த இருதயம்
ஒரு நல்ல பண்பட்ட நிலமாய், உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறவனாய், பசிதாகம் உள்ளவனாய், உம்முடைய வார்த்தையை விதைக்கிறவனாய், 100 மடங்கு பிரயோஜனப்படக்கூடியவனாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. பல பிதாவே, இதோ எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து ஜெபித்தது போல ஆண்டவரே, இன்றையிலிருந்து ஆம் தகப்பனே, ஒரு let them not be a shallow Christian, O Lord. ஒரு மேலோட்டமான ஒரு ஆழமில்லாத கிறிஸ்தவர்களாய் இல்லாதபடி எப்போதும் உம்மை பின்பற்றி வாழுகிறவர்களாய் வாழவும், அதே சமயத்தில் ஆண்டவரே, உலக கவலைகளை குறித்து கரிசனை இல்லாமல் என் தேவன் நல்ல தேவன், என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்று எல்லா கவலைகளையும், இதோ 1 பேதுரு 5:7 சொன்னது போல, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி let there be a divine exchange, O Lord. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஜெபித்தது போல எங்கள் எல்லோருக்கும் ஒரு சுத்த இருதயத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இந்த கல்லான இருதயத்தை எடுத்து ஒரு சதையான இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே, இது ஒரு நல்ல நிலமாய் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறவளாய் வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். இதோ நாங்கள் சபையாய் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு எங்களை நேராக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.